ஆனால் தாவேகாவோட இந்த 50 நாட்கள் ஆட்சியே ஒரு 2 ஆண்டுகள் ஆட்சி போல அவ்வளவு கொடுங்கோன்மை, அவ்வளவு குற்றச்சாட்டு. அப்படி என்ன ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்க? அப்படி என்ன இருண்ட காலம் வந்துருச்சு இந்த 50 நாள்ல நான் சொல்றேன். அதாவது வாக்கு செலுத்தி மக்கள் தான் தேர்வு பண்ணுறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை. இதில் வாக்கு செலுத்துகிற மை அழியறதுக்குள்ள குதிரை பேர மூலமாக 6 அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகாவுக்கு மாத்துறாங்க. தாவேகா தரப்போட தாவேகாவினர் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கால் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னாங்களா? நான் சொல்கிறேன். தாவேகா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தாவேகா தரப்புலையும் கொடுத்தாங்க, ஆனால் அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க. இதில் திமுக அதிமுக தரப்பில் வாக்கு காசு கொடுத்தாங்களான்னா சத்தியமான உண்மை, காசு கொடுத்தாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாங்கிறது உச்ச வரம்பு, தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய விதி. ஆனால் திமுக அதிமுகவில் சராசரியாக 30 கோடியை தாண்டி செலவு பண்ணாங்க. அந்த 30 கோடிங்கிறது வாக்கு காசு கொடுக்கறது உட்பட. அப்போ வாக்கு காசு கொடுத்து 30 கோடி 40 கோடி பணத்தை கொட்டி இறைச்சி சட்டமன்ற உறுப்பினராக ஆன திமுக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அது அதிமுகவை சேர்ந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ஐக்கு சுப்பையா, மரகதம் குமரவேலு, அப்புறம் ஜெயக்குமார், சத்யபாமா, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே 1.5 மாதத்துக்குள்ளே பதவியை ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கம்னா, இப்போ 50 கோடியை செலவு பண்ணி எம்எல்ஏ ஆனோம், இப்போ நாளைக்கு மறுபடியும் தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு வழங்குவாங்க, அப்போ அமைச்சராகிக்கலாங்கிற அரசியல் ஆதாயம் தேடல். அப்போ இது ஜனநாயக படுகொலை தானே.